ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ்ல நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக்கான நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இதுக்கான சோர்ஸ் அப்படிங்கறது நம்மளோட 11th புக்ல 7th லெசன் இந்தியன் எக்கானமி இந்திய பொருளாதாரம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுலதான் இந்த இந்திய பொருளாதார இயல்புகள் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படிங்கறத நம்ம 3 கேட்டகரியில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, நம்ம இந்திய பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய ஒரு சில இயல்புகள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கு, பலமா இருக்கு. ஆனா ஒரு சில ஃபீச்சர்ஸ் இயல்புகள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வீக்னஸா இருக்கு. சோ தனித்தனியா அதோட இயல்புகளை நம்ம ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் ஒரு சில ஃபீச்சர்ஸ வீக்னஸ் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் பார்க்க போறோம். ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ரெண்டுலயுமே காமனா இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன். பாப்புலேஷன் மக்கள் தொகை அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல அது நமக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு, ஒரு சில இடத்துல வீக்னஸா இருக்கு. சோ அந்த மக்கள் தொகை போக்குகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம இந்த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகளுக்கு கீழே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இந்த 10 தான் நம்ம இந்திய பொருளாதாரத்தோட பலம், ஸ்ட்ரென்த்தா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மிக்சட் எக்கானமி, கலப்பு பொருளாதாரம். அப்புறம் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் நமக்கு. தென் வளர்ந்து வரும் சந்தை. இந்தியா அப்படிங்கிறது மார்க்கெட் மத்த கண்ட்ரிங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை இங்க வச்சு மார்க்கெட் பண்றதுக்கு இந்தியா அப்படிங்கிறது ஒரு பெரிய வளர்ந்து வரக்கூடிய சந்தையா இருக்கிறது. இது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் நமக்கு. அடுத்து எமர்ஜிங் எக்கானமி, பொருளாதாரத்துல நம்ம நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே வரும். அதுக்கப்புறம் சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் எப்படி ரொம்பவே உயரத்தை உச்சத்தை அடைஞ்சுகிட்டு இருக்கு. அடுத்து ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமி பொருளாதாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு வருதோ அந்த அளவுக்கு ஸ்பீடாவும் வளருது. அடுத்து லார்ஜ் டொமஸ்டிக் கன்சம்ஷன். அதாவது இப்போ மேக் இன் இந்தியா அப்படின்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம கண்ட்ரிலேயே ப்ராடக்ட் எல்லாம் தயாரிச்சு நம்ம கண்ட்ரில உள்ளவங்களுக்கு அதை சப்ளை பண்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் நம்ம மத்தவங்களை நம்பி இல்லாம நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே உருவாக்குற மாதிரி இருக்குதுதான் லார்ஜ் டொமஸ்டிக் கன்சம்ஷன். அடுத்து ரேபிட் growth ஆஃப் அர்பன் ஏரியாஸ். அர்பன் ஏரியாஸ் அப்படிங்கிறது எப்ப வரும்? ஒரு கண்ட்ரி நல்ல நிலைமையில முன்னேறி வரும்போதுதான் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது நகரமயமாக்குதல். நகரமயமாக்குதல் அப்படிங்கிறது எப்ப வரும்? ஒரு கண்ட்ரி நல்லா முன்னேறி வருகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா. சோ இது நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த். தென் ஸ்டேபிள் மேக்ரோ எக்கானமி. நம்ம பேரியல் பொருளாதாரத்துல எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கும். தென் டெமோகிராபிக் டிவைடன், அதுதான் மக்கள் தொகை பகுப்பு அப்படிங்கிறது. சோ இதை பத்தி ஒவ்வொரு டாபிக்கா நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்சட் எக்கானமி. மிக்சட் எக்கானமினால என்ன? பிரைவேட் பப்ளிக் செக்டார் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது தான் மிக்சட் எக்கானமி அப்படிங்கிறது. கேபிட்டலிசம், முதலாளித்துவம் பொருளாதாரத்துல யாரோட கண்ட்ரோல்ல பொருளாதாரம் இயங்கிக்கிட்டு இருக்கும்? முழுக்க முழுக்க பிரைவேட் செக்டார் மட்டும்தான் பொருளாதாரத்தை இயக்கி கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. சோசியலிசம், சமதர்ம பொருளாதாரத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக் செக்டாரோட கண்ட்ரோல்ல தான் பொருளாதாரம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். ஆனா நம்மளோட இந்தியால பிரைவேட் செக்டார் அண்ட் பப்ளிக் செக்டார், தனியார் மற்றும் பொதுத்துறை ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பொருளாதாரத்தை சீரா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. சோ மிக்சட் எக்கானமி அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த். செகண்ட் அக்ரிகல்ச்சர். நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய 60% பீப்புள் அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. விவசாயத்தை டிபெண்ட் பண்ணி தான் 60% மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா 17%. அப்போ விவசாயத்துறை அப்படிங்கிறது ஜிடிபிக்கு 17% அதோட பங்களிப்பை கொடுக்குது. இப்போ இன்னைக்கு இருக்கிற அக்ரிகல்ச்சர்ல நிறைய புது புது டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரே நாள்ல வந்தது இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது பசுமை புரட்சி எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரி ரொம்ப வறுமையான ஒரு சூழ்நிலையில சாப்பாடுக்கு கூட தயாரிக்க விளைச்சல கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்தப்போதான் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அப்படின்னு ஒரு வெரைட்டிஸ் இந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அப்படின்னா அந்த விதையை விதைச்சோம் அப்படின்னா அது நிறைய விளைச்சலை நமக்கு தரும். அது மூலமா நமக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே நம்ம பெற்றுக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம நிறைய அதுல ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருந்தது. என்ன அப்படின்னா அவங்க நிறைய கெமிக்கல் கலந்த பூச்சிக்கொல்லி மருந்து அதெல்லாம் அதுல பயன்படுத்த சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்காக தான் நம்ம எவர் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்றது யாரு அப்படின்னா சுவாமிநாதன். அவர் தான் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எவர் கிரீன் ரெவல்யூஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு எந்தவித சேதமும் இல்லாம விவசாயத்தை எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற மாதிரி எம் எஸ் சுவாமிநாதன் இந்த எவர் கிரீன் ரெவல்யூஷன்ல நிறைய கான்செப்ட் சொல்லியிருப்பாரு.
அதுக்கப்புறம் இன்வென்ஷன் இன் பயோடெக்னாலஜி. இன்வென்ஷன் இன் பயோடெக்னாலஜி அப்படின்னா உயிரி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள். இதுல என்ன மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கிராப் ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதோட ஜீனை எடுத்து மாடிஃபை பண்ணி அதோட இயல்பை கொஞ்சம் மாத்துவாங்க. அப்படி மாத்துறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் இப்ப காட்டன் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதோட இயல்புகள் பருத்தி எல்லாம் கொஞ்சம் ஜீன அதோட மாத்தி இயல்புகள மாத்துனாங்க அப்படின்னா, பூச்சி அப்படிங்கிறது எந்த வகையில அத அஃபெக்ட் பண்ணாது. சோ நம்ம அந்த இடத்துல நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அப்படிங்கிற ஒண்ணு அடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். சோ இப்படியெல்லாம் பண்ணதுனால நம்மளோட வேளாண்மை துறை, விவசாய துறை அப்படிங்கிறது இப்ப நெறைய விளைச்சல நமக்கு குடுக்குது. அது மூலமா தான் இன்னைக்கு 17% வந்து அவங்க ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு அவங்க வளர்ந்திருக்காங்க. விவசாயத்துறை இன்னும் எந்த அளவுக்கு முன்னேறிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு நம்ம கண்ட்ரில விளைவிச்சக்கூடிய பொருட்களான காய்கறிகள், அதுக்கப்புறம் பழங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம். அப்படி பண்றதுனால நமக்கு இந்த ஃபாரெக்ஸ் ஏர்னிங் அதாவது அந்நிய செலவாணி வருவாய் அப்படிங்கிறது இது மூலமா நமக்கு கிடைக்குது. சோ அக்ரிகல்ச்சர்ல மொத்தம் 4 தான். 60% பீப்புள் விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க. ஜிடிபிக்கு 17% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்புறம் 3 கான்செப்ட் கிரீன் ரெவல்யூஷன், எவர் கிரீன் ரெவல்யூஷன், இன்வென்ஷன் இன் பயோடெக்னாலஜி. பசுமை புரட்சி, உயிரி தொழில்நுட்ப புரட்சி இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சதுனால இன்னைக்கு நம்ம விளைச்சல் அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு முன்னேறி வந்திருக்கோம். அதனால மத்த கண்ட்ரிக்கும் நம்ம ஏற்றுமதி பண்ற அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அக்ரிகல்ச்சர் செக்டார்ல. நெக்ஸ்ட் எமர்ஜிங் மார்க்கெட், வளர்ந்து வரும் சந்தை. நம்ம கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ணி புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது மூலமா ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. ஆனா வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இந்த காரணத்தினால என்ன பண்றாங்க, வெளிநாட்டுல இருக்கிற எல்லாரும் நம்மளோட கண்ட்ரில வந்து புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, அதாவது இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே அவங்க விரும்புறாங்க. அதுதான் எஃப்டிஐ அண்ட் எஃப்இஐ. அப்படின்னா என்னதுன்னா மத்த கண்ட்ரி நம்ம கண்ட்ரில வந்து இன்வெஸ்ட் பண்றது. எஃப்டிஐனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்ஐஐ அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். அதாவது எஃப்டிஐ அப்படிங்கிறது வெளிநாட்டு நேரடி முதலீடு. அப்படின்னா என்னன்னா அந்த கண்ட்ரில மத்த கண்ட்ரில இருக்கிறவங்க நம்ம கண்ட்ரில வந்து புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுதான் எஃப்டிஐ. டைரக்டா அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, சோ வெளிநாட்டு நேரடி முதலீடு. இதே இது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் அப்படின்னா அங்க இங்க இருக்கக்கூடிய அந்த கம்பெனி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்தியன் கண்ட்ரோல்ல இருக்கும். பட் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போடுவாங்கல்ல, அதுல அவங்களும் ஒருத்தரா இருப்பாங்க, முதலீட்டாளரா மட்டும் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி 2 டைப்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒண்ணு வந்து டைரக்டா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிசினஸ் அப்படிங்கிறது ஃபாரினர்ஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அது எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இங்க ஒரு பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, அதுல அவங்க ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் போட்டு ஒரு ஷேர் ஹோல்டரா இருக்காங்க அப்படின்னா அவங்க முதலீடு மட்டும் போடுறாங்க. அதான் எஃப்ஐஐ, வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர். சோ அதுல முதலீட்டு போடுறவங்கல வெளிநாட்டுல சேர்ந்த ஒருத்தரும் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு அவங்களுக்கு இங்க இருந்து என்னது ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது எதனால அவங்க இந்தியால வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஏன்னா நம்மளோட கண்ட்ரில எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ங்கிறது கம்மியா இருக்கு, growth அப்படிங்கிறது நிறைய இருக்கு. சோ இந்தியா அப்படிங்கிறது ஒரு வளர்ந்து வரக்கூடிய சந்தையா இருக்கு. நெக்ஸ்ட் எமர்ஜிங் எக்கானமி. நம்மளோட கண்ட்ரி வந்து எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை முன்னேறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2060ல ஜிடிபில நம்ம எத்தனாவது ரேங்க்ல இருந்தோம்? 7th ரேங்க்ல இருந்த நம்ம 2024ல இப்ப 5வது இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கோம். இது நம்ம வேர்ல்டு லெவல்ல கால்குலேட் பண்றது. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டில நம்ம அப்பதுல இருந்து இப்ப வரைக்கும் 3rd பொசிஷன்ல தான் இருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம வளர்ந்து வர காரணத்தினாலதான் இப்ப நம்மள G20 கண்ட்ரிஸ் உங்களுக்கு தெரியும். அதுல நம்ம ஒரு ஆளா இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி நம்ம வேகமா வளர்ந்துட்டு இருக்கிறதுனாலதான். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. அதாவது நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி போயிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டாவும் நம்ம முன்னேறிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தோம் 2016ல 7.1% ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம கான்ட்ரிபியூட் பண்றதுனால இப்ப நம்ம சைனா கிட்ட வளர்ந்து அந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம். வேகமா வளர்ந்து சைனாவை ரீச் பண்ற அளவுக்கு நம்ம வேகமா வளர்ந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் க்ரோயிங் சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் செக்டார் சொல்லவே தேவையில்லை, இது இப்போ பயங்கரமா பீக்ல இருக்கக்கூடிய ஒரு செக்டார் அப்படிங்கிறது சர்வீஸ் செக்டார். பணிகள் துறை. நிறைய ஐடிஸ் கம்பெனி எல்லாம் இருக்காங்க. இப்ப எல்லாரும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு
எல்லாரும் என்ன பண்றாங்க? ஐடி செக்டார்ல போய் வேலை பார்க்கறது தான் கௌரவமான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா, அதுல நெறைய இன்கம் அவங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு. சோ இப்ப சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது தான் வேகமா வளர்ந்துகிட்டு இருக்குது. இது ஜிடிபிக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது? 60% வந்து நமக்கு ஜிடிபி வந்து இந்த பணிகள் துறை சர்வீஸ் செக்டார் கிட்ட இருந்து தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் லார்ஜ் டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன். இப்பல்லாம் நம்ம கண்ட்ரில நமக்கு தேவையான பொருள நம்மளே உருவாக்கிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லா வகையிலயும் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது உயர்ந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் நமக்கு தேவையான பொருள நம்மளே தயாரிக்கிற அளவுக்கு நம்ம முன்னேறி வந்திருக்கோம். இதுதான் லார்ஜ் டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ரேபிட் growth ஆஃப் அர்பன் ஏரியாஸ். ஒரு கண்ட்ரி முன்னாடி இருந்ததை விட இப்ப நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடா இருக்கு அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறி என்ன அப்படின்னா அர்பனைசேஷன் தான். அதாவது நகரமயமாதல். ஒரு நகரம் அப்படிங்கறத நம்ம எதை சொல்லுவோம்? மக்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே இருக்கிறது தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேஸ் இருக்கு அப்படின்னா, அங்க எந்த வசதியுமே இல்லாம இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அத அர்பன் ஏரியாஸா மாத்துறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அங்க ஏற்படுத்தி குடுத்துருக்கோம் அப்படிங்கிறதான அர்த்தம். சோ என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் அப்படின்னு என்னென்ன வசதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், அப்புறம் கல்வியில இருந்து, மருத்துவமனையில இருந்து, போக்குவரத்து வசதிகள்ல இருந்து எல்லாமே மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் அமைச்சு இருக்கிறது தான் என்னது? ஒரு நகரம் அப்படிங்கிறது. சோ ஒரு நகரமயமாதல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸா இருக்கு நம்மளோட இந்திய பொருளாதாரத்துல. நெக்ஸ்ட் ஸ்டேபிள் மேக்ரோ எக்கானமி. நிலையான பேரளவு பொருளாதாரம். இப்போ எக்கனாமிக் சர்வேல ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்திய பொருளாதாரத்தை பத்தி என்ன சொல்றாங்க? நிலைத்த, உறுதி வாய்ந்த, சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்தின் சொர்க்கம். தட் இஸ் இந்தியன் எக்கானமி இஸ் a heaven of macroeconomic stability, resilience and optimism. அப்படின்னு ஒரு எக்கானாமிக் சர்வேல சொல்றாங்க. அதாவது நம்ம மேக்ரோ எக்கானமின்னு சொல்லுவோம்ல. மேக்ரோ எக்கானமிக் அப்படிங்கிறது என்னது? பெரிய லெவல்ல நம்ம நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த இன்கம் எல்லாத்தையும் அதாவது ஜிடிபி, பெர் கேபிட்டா இன்கம் இதெல்லாம் கால்குலேட் பண்றோம்ல, அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பேரியல் பொருளாதாரம். பெரிய லெவல்ல இருக்க பொருளாதாரத்தை பத்தி படிக்கிறது தான் மேக்ரோ எக்கானமி அப்படிங்கிறது. அந்த மேக்ரோ எக்கானமி நம்ம கண்ட்ரில எப்படி இருக்கா? நிலச்சி ஸ்டேபிளா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 2014ல இருந்து 2015ல எடுக்கக்கூடிய ஒரு சர்வேல எவ்வளவு ப்ரெடிக்ட் பண்றாங்க? இந்தியாவோட ஜிடிபி 8% இருக்கும்னு சொல்லி அவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க. நம்மளோட growth அப்படிங்கிறது அவங்க ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ரொம்ப க்ளோஸாவே 7.6% அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல வந்துச்சு. சோ இது மூலமா தான் சொல்றாங்க நம்மளோட பேரியல் பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபியூச்சர்ஸ் நம்மளோட ஸ்ட்ரென்த்ல மக்கள் தொகை பகுப்பு. அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு நம்மளோட இந்தியா. ஆனா அப்படி நிறைய மக்கள் இருக்கக்கூடிய நம்மளோட நாட்டுல எந்த கேட்டகரி பீப்புள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யங் ஜெனரேஷன் பீப்புள் தான் அதிகமா இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிற அந்த யங் ஜெனரேஷனை நம்ம கொஞ்சம் ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட கண்ட்ரி அப்படிங்கிறது இன்னுமே நல்ல வளர்ச்சி அடைந்த நிலைமையை அடையும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அதிகமான லார்ஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஒரு வகையான மைனஸா இருந்தாலும், அந்த மக்கள் தொகையில இந்த மாதிரி யங் ஜெனரேஷன் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பிளஸ். சோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வீக்னஸ், சாரி ஸ்ட்ரென்த். இனிமேல் நம்ம பார்க்க போறது எல்லாமே வீக்னஸ். வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இந்திய பொருளாதாரத்தின் வலிமையின்மை. ஒரு 6 வீக்னஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லார்ஜ் பாப்புலேஷன். இப்பதான் நான் சொன்னேன், அதிக மக்கள் தொகை அப்படிங்கிறது நமக்கு ஒரு விதமான பலவீனம் தான். அடுத்து ஏற்றத்தாழ்வு வறுமை அப்படிங்கிறது நம்மளோட கண்ட்ரில இன்னுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் அத்தியாவசிய பண்டங்களோட விலை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு இன்னுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. இன்னும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கட்டமைக்க வேண்டியதா இருக்கு. அடுத்து 5வது அப்படின்னா இன்அடெகுவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரில நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் அவுடேட்டட் டெக்னாலஜி. நம்ம கிட்ட இருக்க தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரொம்பவே பழமையானதா இருக்கு. இன்னும் புதுவிதமான டெக்னாலஜி கண்டுபிடிச்சோம்னா அப்படின்னா மட்டும்தான் நம்மளால இன்னுமே வளர்ச்சியான நிலைமையை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம இதை ஒன்னொன்னா டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லார்ஜ் பாப்புலேஷன். அதிக மக்கள் தொகை நம்ம கண்ட்ரியோட வளர்ச்சிக்கு பெரிய தடையா இருக்கிறது அப்படிங்கிறது லார்ஜ் பாப்புலேஷன், அதிக மக்கள் தொகை அப்படிங்கிறது தான். நாளுக்கு நாள் மக்கள் தொகை அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே இருக்கு, கூடிக்கிட்டே இருக்கு. இப்ப இங்க 2 டேட்டா கொடுத்திருக்காங்க. 1000 பேருக்கு
1.7% அப்படிங்கிற விகிதத்துல நாளுக்கு நாள் எனது மக்கள் தொகை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு வருஷத்துக்கான மக்கள் தொகை எவ்வளவு கூடியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அது எதுக்கு ஈக்குவலா இருக்கா? ஆஸ்திரேலியாவோட மொத்த பாப்புலேஷனுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த 2 டேட்டா மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட மக்கள் தொகை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் எவ்வளவு கூடிட்டே இருக்கு அப்படிங்கிறது. இது கட்டாயமா நம்மளோட வளர்ச்சிக்கு ஒரு மைனஸ் தான். அதனால தான் இத முதல் பலவீனமா வச்சிருக்காங்க. செகண்ட், இன்ஈக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி. ஏற்றத்தாழ்வும் வறுமையும். நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய மேல்தட்டு மக்களுக்கு வரக்கூடிய இன்கமா இருந்தாலும் சரி, சொத்துக்களா இருந்தாலும் சரி, நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா, கண்ட்ரில இருக்கக்கூடிய அந்த ஏழ்மை மக்களுக்கு என்ன பண்றாங்க? அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறதும் கம்மியா தான் இருக்கு. சோ, அவங்களால எந்த பொருளுமே வாங்கவும் முடியல. அந்த காரணத்தினால வறுமை அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போதுமே அவங்கள சூழ்ந்துட்டே இருக்கு. சோ, இதுல என்ன சொல்றாங்க? அந்த இன்ஈக்வாலிட்டி, ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரில அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ரிச்சா இருக்கிறவங்க எப்பயுமே ரிச் ஆயிட்டே இருக்காங்க. பணக்காரங்கள் எப்போதும் பணக்காரங்கள் ஆயிட்டே இருக்காங்க. ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாக தான் இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. சோ, இது ஒரு பெரிய மைனஸ் நம்மளோட பொருளாதாரத்துல. தென் தேர்ட் ஒன், இன்கிரீசிங் பிரைஸ் ஆஃப் எசென்சியல் குட்ஸ். நம்ம என்னதான் வந்து கான்ஸ்டன்டா ஜிடிபிய மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாலும், நாளுக்கு நாள் எப்படி இருக்கு நம்மளோட ஜிடிபி வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரே லெவல்ல கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா பிரைஸ் அப்படிங்கிறது என்னது? வள கொ நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்படி அதிகரிச்சா என்ன ஆகும்? ஏழைகளால அத வாங்க முடியாது. மறுபடியும் அவங்களுக்கு ஏழ்மை அப்படிங்கிற நிலைமைக்கு தான் போவாங்க. சோ, பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும்போது பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது கம்மியாகும். அப்படிதானே? ஏன்னா இப்ப பிரைஸ் அதிகரிக்க அதிகரிக்க அத வாங்குறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாகும். சோ பிரைஸ் கூடும்போது பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். சோ அதனால அத யார அஃபெக்ட் பண்ணும்? புவர் பீப்பிள அஃபெக்ட் பண்றதுனால இன்னுமே அவங்க ஏழ்மையான நிலைமைக்கு தான் போறாங்க. சோ பிரைஸ் நம்ம நாளுக்கு நாள் கூட்டுறது அப்படிங்கிறது நம்மளோட பொருளாதாரத்துல என்னத்த தான் தரும்? மறுபடியும் இன்ஈக்வாலிட்டி, பாவர்ட்டிய தான் தரும். சோ நம்ம பிரைஸ வந்து கான்ஸ்டன்டா மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ இது ஒரு பெரிய மைனஸ். பிரைஸ் அன்றாடம் ஏறிக்கிட்டே இருக்கிறது. தென் வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம என்னதான் நிறைய புதுசு புதுசா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விரிவுபடுத்தினாலும் இன்னுமே ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு பற்றாக்குறையா தான் இருக்கு. எதெல்லாம் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா பவர், டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி ஏரியாலலாம் இன்னுமே நம்மளுக்கு கட்டமைப்பு அப்படிங்கிறது இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியதா இருக்கு. சோ ஒரு சில ஏரியால நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு இன்னுமே போதுமானதா இல்ல, ஸ்கேர்சிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட், இன்அடெக்குவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம கண்ட்ரில யங் ஜெனரேஷன் தான் அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு ஏத்தமான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளோட கண்ட்ரில இல்ல. அவங்களுக்கு வேலை தரதுக்கு எதுவுமே இல்ல. அவ்வளவுதான் ஜாப் அப்படிங்கிறது. ஜாப் அதாவது நிறைய வேக்கன்சி இருந்தா தானே அவ்வளவு பேரை ஃபில் பண்ண முடியும். உங்க வேக்கன்சி அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஜாப்லெஸ் growth, அதாவது வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சியா இருக்கு. எல்லாருக்கும் ஒண்ணா அங்க வேலை இருக்கு, எல்லாருமே வளரலாம் அப்படிங்கிற நிலைமையில இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரி வேற லெவலுக்கு போயிடலாம். சோ இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், இன்அடெக்குவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ். தென் லாஸ்ட் ஒன், அவுடேட்டட் டெக்னாலஜி. நம்ம கண்டிப்பா அந்த டெக்னாலஜி வந்து நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். புது வகையா நம்ம இந்த உலகம் எப்படி புதுசு புதுசா ஒண்ணொன்னா கண்டுபிடிச்சிட்டு இருக்கோ, அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட எல்லா டெக்னாலஜியும் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளும் அவங்களோட சேர்ந்து இன்னுமே பெட்டரா வளர முடியும். சோ இது ஒரு பெரிய மைனஸா சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இப்போ 6 வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்தியாவின் மக்கள் தொகை போக்குகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டெமோகிராபி அப்படின்னா என்ன? மக்கள் தொகையோட அம்சங்கள் எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பாப்புலேஷனோட சைஸ் எந்த மாதிரி இருக்கு, எந்த சதவீதத்துல அவங்களோட growth இருக்கு, பெர்த் அண்ட் டெத் அதாவது பிறப்பு இறப்பு வீதம் எப்படி இருக்கு, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கு, அப்புறம் செக்ஸ் ரேசியோ பாலின விகிதம் எப்படி இருக்கு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், லிட்ரஸி ரேஷியோ எழுத்தறிவு விகிதம் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்க போறோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்மளோட இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்ம என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். சோ ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம இத நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஜியோகிராபிக்கல் ஏரியா, அதாவது இந்த உலகத்துல இருக்கிற மொத்த ஏரியால நம்ம இந்தியா எவ்வளவு இடத்த ஆக்குபை பண்ணிருக்கு? 2.4% இடத்த ஆக்குபை பண்ணிருக்கு.
அதே மாதிரி இன்கம் அப்படிங்கிறது நம்ம சைட்ல இருந்து நம்ம எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோம்? 1.2%க்கும் கம்மியா தான் கான்ட்ரிபியூட் பண்றோம். ஆனா, நம்ம உலகத்துல இருக்க பாப்புலேஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மக்கள் தொகை அப்படிங்கிறது எவ்வளவு இடத்த ஆக்குபை பண்றோமா? 17.5% நம்ம பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஆக்குபை பண்றாங்க. வெறும் 2.4% லேண்ட் ஏரியா தான் நமக்கு. அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் பீப்புள நம்ம ஆக்குபை பண்றோம்? 17.5% உலகத்துல இருக்க பாப்புலேஷன் எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா, அதுல 17.5% வந்து யாரு? இந்தியர்களா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய இன்னொன்னு என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ்லயும், மகாராஷ்டிராலயும் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் 2யும் சேர்த்தோம் அப்படின்னா, எந்த பாப்புலேஷனுக்கு ஈக்குவலா இருக்கான்? யுஎஸ்ஏ பாப்புலேஷனுக்கு ஈக்குவலா இருக்கான். அதுதான் வந்து 3rd மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். 3வதாக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுஎஸ்ஏ தான். அந்த யுஎஸ்ஏக்கு ஈக்குவலா இருக்கு இந்த 2 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகை அப்படிங்கிறது. எதெல்லாம்? உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் இந்த டேபிள்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, 10 இயர்ஸ் ஒன்ஸ் நம்மளோட பாப்புலேஷன் எப்படி க்ரோ ஆகுது அப்படிங்கிறது தான் குடுத்திருக்காங்க. இப்போ இதுல இந்த 1911ல இருந்து 1912 அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு கம்மியா இருக்கு பாப்புலேஷன் குரோத் அப்படிங்கிறது? 0.56ல இருந்து -0.003க்கு போயிருக்கு. சாரி 0.03க்கு போயிருச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல தான் நிறைய இந்த காலரா, பிளேக் அப்படிங்கிற மாதிரி நோய்கள் எல்லாம் வந்து டெத் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கூடியிருக்கும். சோ அதனால பாப்புலேஷன் குரோத் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிருக்கு. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்றோம். 1921 அப்படிங்கிறது. எதனால? இந்த பாப்புலேஷன் இவ்ளோ இருந்தது. நம்ம இவ்ளோ கம்மியான காரணத்தினால நம்ம அத பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்றோம். இப்ப அடுத்து நீங்க இதுல நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல 1.33 அப்படிங்கிறதுல இருந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. 1.25. சோ இதுதான் என்னன்னு சொல்றாங்க? சிறு பிளவு ஆண்டு. இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட். பெரிய இந்த அளவுக்கு கம்மி ஆகல பாப்புலேஷன். பட் ஸ்லைட்டா கம்மியா இருக்கிறதுனால இத ஸ்மால் டிவைட் அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிய லெவல்ல கம்மியா இருக்க காரணத்தினால இது கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 1.96 அப்படிங்கிறதுல இருந்து 2.20 அப்படிங்கிற ரேஞ்சில பயங்கரமா பாப்புலேஷன் அப்படிங்கறது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சோ அந்த இயரை என்ன சொல்றாங்க? பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. இதான் 1961. சோ இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 4 டேட்டா மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 1911 to 21. 11, 21. அதுக்கடுத்து 51, 61. சோ அந்த 11, 21 அப்படிங்கிறது இயர் ஆஃப் கிரேட் டிவைட், பெரும் பிரிவினை ஆண்டு. 51 அப்படிங்கிறது சிறு பிளவு ஆண்டு. 61 அப்படிங்கிறது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. அப்புறம் இந்த 2011ல தான் அத கண்டுபிடிச்சாங்க. நம்மளோட பாப்புலேஷன்ல யங் பாப்புலேஷன் தான் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறது இந்த 2011 சென்சஸ் மூலமா தான் கண்டுபிடிச்சாங்க. சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? டெமோகிராபிக் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றோம். மக்கள் தொகை மாறுதல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட். பர்த் ரேட் அப்படின்னா என்னன்னா 1000 மக்கள் தொகைக்கு எவ்வளவு குழந்தைங்க பிறக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பர்த் ரேட் அப்படின்னு சொல்றது. டெத் ரேட் அப்படிங்கறது 1000 பேருக்கு எத்தனை மக்கள் இறக்குறாங்க அப்படிங்கறத குறிப்பிடுறது தான் டெத் ரேட். சோ இதுல எமேட் ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பர்த் ரேட் இந்த சைடு இருக்க பர்த் ரேட் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, அதாவது பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது 1951ல 39.9 இருந்தது. 2001ல 25.4 இருக்கு. சோ இவ்ளோ டைம் பீரியட்லயும் பர்த் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் கம்மியாயிருக்கு. ஆனா டெத் ரேட்ட பாத்தீங்க அப்படின்னா 27.4ல இருந்து 8.4க்கு வந்திருக்கு. சோ டெத் ரேட் அப்படிங்கிறது அதாவது இறப்பு விகிதம் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. பர்த் ரேட் அப்படிங்கிறது அதே ஈக்குவலா மெயின்டைன் பண்ணல. கொஞ்சம் அதை விட கம்மியா தான் பிறக்கிறவங்களோட விகிதமும் இருந்திருக்கு. சோ இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பர்த் ரேட் அப்படிங்கிறதும் கம்மியா தான் இருக்கு. டெத் ரேட் அப்படிங்கிறதும் கம்மியா தான் இருக்கு. ஆனா பர்த் ரேட்ட கம்பேர் பண்ணும்போது டெத் ரேட் அப்படிங்கிறது டெத் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த டேட்டா தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். இறப்பு விகிதத்துல யாரு அதிகமான நம்ம கண்ட்ரிக்குள்ள இந்த ஸ்டேட் எந்த ஸ்டேட் வந்து அதிகமான பெர்த் ரேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். கம்மியான பிறப்பு விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா. அதே மாதிரி டெத் ரேட்ல அதிகமா இருக்கிறது ஒரிஷா. லோயஸ்டா இருக்கக்கூடியது வெஸ்ட் பெங்கால். இந்த டேட்டா எல்லாம் நம்ம கரெக்டா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஏரியானா அது இதுதான். இப்போ இது இந்த 2001 to 2011 சென்சஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
குரோத் அந்த பாப்புலேஷன் மக்கள் தொகைக்கான வளர்ச்சியில யாரு முதல்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார். லோயஸ்ட் வந்து கேரளா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெர்த் ரேட் அப்படிங்கிறது பீகார்ல அதிகமா இருக்கு, டெத் ரேட் கம்மியா இருக்கு. கேரளால பெர்த் ரேட்டே கம்மியா தான் இருக்கு, டெத் ரேட்டும் கம்மியா தான் இருக்கு. அப்படின்னா என்னது? அவங்களோட பாப்புலேஷன் வளர்ச்சி அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். மக்கள் தொகைக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். சோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வெரி ஹை பாப்புலேஷன் ஸ்டேட் அப்படின்னு இவங்கள சொல்லுவாங்க. அதாவது பிஐ அப்படிங்கிறது பீகார், எம்ஏ அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ், ஆர்னா ராஜஸ்தான், யூனா உத்தரப்பிரதேஷ். இந்த 4 ஸ்டேட் தான் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களா இருக்குது. நெக்ஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை அடர்த்தி. இதை எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த இவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாக்குள்ள எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க, எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத கணக்கெடுத்து, அப்ப அந்த ஏரியா வந்து ரொம்ப அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட இடமா இருக்குதா அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே ஒரு 10 சென்டிமீட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல 10 சென்டிமீட்டர் வேணாம். ஒரு 1 ஏக்கர் லேண்ட்ல ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அங்க டென்சிட்டி அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. ஆனா 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 1000 பேர் இருந்தாங்க அப்படின்னா அடர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இப்படிதான் அவங்களும் ஒரு ஏரியாவை எடுத்துக்கிறாங்க. அதுல மக்கள் தொகை எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு கணக்கிடுறாங்க. அதை வச்சு அவங்க அடர்த்தியை கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, மொத்த பாப்புலேஷன்ல இருந்து லேண்ட் ஏரியா, அந்த ஏரியாவை என்ன பண்றாங்க? டிவைட் பண்றாங்க. இதுல இருந்து கிடைக்கிறதா நமக்கு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் இந்த டேட்டாவை பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் என்ன பண்ணுது? டென்சிட்டி அப்படிங்கிறது கூடிட்டே தான் இருக்கு. ஏன்னா மக்கள் தொகை புதுசு புதுசா பிறக்கும் போது என்ன பண்ணுவாங்க? அந்த ஏரியாக்குள்ளதான் இருப்பாங்க. சோ அந்த டென்சிட்டி அப்படிங்கிறது கட்டாயமா கூட தான் செய்யும். சோ இப்ப டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்டா எதா இருக்கு? ஃபர்ஸ்ட் பீகார், செகண்ட் வெஸ்ட் பெங்கால். இருக்கிறதுலே லோயஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் தான். நெக்ஸ்ட் செக்ஸ் ரேசியோ, பாலின விகிதம் அப்படின்னா இப்ப 1000 ஆண்கள் பிறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பெண்கள் பிறக்குறாங்க அப்படிங்கறத கணக்கிடுறதுதான் செக்ஸ் ரேசியோ, பாலின விகிதம் அப்படிங்கிறது. சோ இதுக்குமே வந்து ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. இப்போ இத பாத்தீங்கன்னா தெரியும். 1000 மேல்ஸுக்கு 1951ல 946 ஃபீமேல் பிறந்திருக்காங்க. அதே மாதிரி 2001ல 933 ஃபீமேல்ஸ் பிறந்திருக்காங்க. இப்போ 2011 சென்சஸ்ல 940 ஃபீமேல்ஸ் பிறந்திருக்காங்க. சோ 1000க்கு இங்க இப்ப லாஸ்டா இந்த 2011 சென்சஸ்ல என்னது 60 ஃபீமேல்ஸ் வந்து கம்மியா இருக்கிறாங்க. இந்த டேட்டாவை பாத்தீங்கன்னா இந்த செக்ஸ் ரேஷியோல கேரளால வந்து நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அதாவது 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் பிறந்திருக்காங்க. ஹரியானால தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. எவ்வளோ? 877. நெக்ஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட்வர்ட், பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு பிறந்து அதாவது இப்போ இந்த டேட்ல ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட வாழ்நாள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுதான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட்வர்ட். இந்த ஏரியா ஃபுல்லாவே டேட்டாவா தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் படிச்சு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ இதுல என்ன சொல்றாங்க? அந்த சென்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயிலுக்கு தனியா, ஃபீமேலுக்கு தனியா கொடுத்துட்டு அப்புறம் மொத்தமா ரெண்டோட ஆவரேஜையும் போட்டிருக்காங்க. இப்ப நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய 2011 சென்சஸ் தான். மெயிலோட அதாவது இத்தனை வயசு வரைக்கும் தான் அவங்களோட வாழ்நாள் இருக்கும் அப்படிங்கறத கணக்கிட்டு இருக்காங்க. இப்ப மெயிலா இருந்தாங்கன்னா 62 வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க. அதே இது ஃபீமேலா இருந்தா 64 வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க. சோ இப்ப ஆவரேஜா பார்த்தோம்னா நம்ம கண்ட்ரில இருக்க மக்கள் எவ்வளவு நாள் வரைக்கும் தான் இருக்க முடியுமா? 63.5 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்க முடியும். இதே இது 1951ல பாருங்க எவ்வளவு இருக்கு? 32.1 தான் இருக்கு. அப்ப எவ்வளவு கம்மியான நாட்கள் தான் வாழ்ந்திருக்காங்கல்ல. ஆனா இப்போ நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பெர்த் அப்படிங்கிறது 63.5 இருக்கு. இது வந்து ஆவரேஜா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லிட்ரஸி ரேட். லிட்ரஸி ரேட் அப்படின்னா எழுத்தறிவு விகிதம். நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய மொத்த பாப்புலேஷனையும் பார்த்து எவ்வளவு பேர் அதுல நல்லா படிச்சவங்களா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2011ல லிட்ரேட் பர்சன்ட ஃபர்ஸ்ட் மேல் தனியா, ஃபீமேல் தனியா பாக்குறாங்க. மெயில் அப்படிங்கிறவங்க 82% மெயில் வந்து லிட்ரஸியா தான் இருக்காங்க. ஆனா ஃபீமேல்ஸ பாருங்க எவ்வளவு கம்மியா இருக்கு. 65.5% ஃபீமேல்ஸ் தான் அவங்களோட படிப்பு அப்படிங்கறத கண்டினியூ பண்றாங்க. மொத்தமா பார்த்தோம் லிட்ரேட் பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 74% தான் நம்மளோட கண்ட்ரில இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப மத்த சாரி
மத்த டெவலப்ட் ஆன கண்ட்ரீஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இது ரொம்பவே நமக்கு கம்மி லிட்ரேசி ரேட் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நமக்கு லாஸ்ட் ஸ்லைடு. ஸோ லிட்ரேசி ரேட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இது யாருக்கு அப்படின்னா, கேரளாக்கு தான் 94%. தமிழ்நாடு அப்படிங்கிறது 80.1%. இருக்கிறதுலே கம்மியான லிட்ரேசி ரேட் யாருக்கு இருக்கு? பீகார் 61.8%. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல இந்த டேட்டா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேப்லர் காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தென் இந்த டேப்லர் காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே தான் கொஸ்டின் ஏரியா. அதுக்கப்புறம் இந்த டேட்டா. நான் இப்ப சொன்ன எல்லா டேட்டாவுமே வந்து 2011 சென்சஸ் படி. ஸோ இப்ப இருக்கிற கரண்ட் டேட்டா என்ன அப்படிங்கிறது நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ பார்த்து நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு எக்கனாமிக்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகுறதுனால, இப்ப இருக்க டேட்டா படி நம்ம இத எல்லாமே அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் நம்ம சிலபஸோட ஃபர்ஸ்ட் டாபிக் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறத ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக்கும் கூட. எல்லா டேட்டாவையும் கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.